ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சித்ரா பௌர்ணமிக்கு எப்பயுமே நம்ம காமாட்சி அம்மன் கோவிலில் திருக்கல்யாணம் நடக்குங்க. அதுக்காக சித்திரை மாதம் பௌர்ணமி வர்றதுக்கு முன்னாடி எந்த அமாவாசை வருதோ அன்னத்தன்னைக்கு நம்ம கொடிக்கம்பம் கட்டுவாங்க நம்ம கோவிலில். இன்றைக்கி அமாவாசைங்க, அதனால் நம்ம ஊரில் அப்படியே கொடிக்கம்பமெல்லாம் கட்டிட்டு ரொம்பவே சூப்பராக நோம்பி சாட்ட ஆரம்பிச்சிருக்குது. இது 15 நாள் சாட்டாக இருக்குங்க. கரெக்டாக அமாவாசை அன்னைக்கு சாட்டி சித்திரை மாத பௌர்ணமி அன்னைக்கு சாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கும். ரொம்பவே சூப்பராக நடக்கும்னு சொல்லாங்க நம்ம ஊரில். இப்போ கொடிக்கம்பம் கட்டி முடிச்சாச்சுங்க. ஒவ்வொருத்தராக நம்ம அது நவதானியமெல்லாம் அந்த சுற்றிலும் மண்ணெல்லாம் போட்டு முளைப்பாற மாதிரி இங்கேயே வருங்க நம்ம கொடிக்கம்பத்தை சுற்றி. அதுக்காக எல்லோரும் போட்டுட்ருக்காங்க. ஒருத்தராக கோவிலுக்கு வந்திருக்கிறவங்கெல்லாம் போடுவாங்க. போட்டு முடித்ததுக்கப்புறமா சாமிக்குள்ளே பூஜை நடக்குங்க. கொடிக்கம்பம் பார்த்துட்டோம் அப்படின்னா மூங்கிலில் தான் நமக்கு கம்பம் கட்டுவாங்க. நம்ம இன்றைக்கி ஈவினிங் மார்னிங் பூஜைலாம் முடிஞ்சிடுச்சு. ஈவினிங் கோவிலுக்கு போகிறதுக்காக அவள் நம்ம எடுத்துருக்கோங்க இனிப்பு போட்டு. கோவிலுக்கு வந்தாச்சு. இங்கே வந்ததையுமே ஒரு 4 பிரசாதம் இருந்துச்சு. அதையெல்லாம் எடுத்து சாமிக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சுங்க. எடுத்து வச்சுட்டு உள்ளே அப்படியே பார்க்கலாங்க. இதுதான் நம்ம ஊர் காமாட்சி அம்மன்க. வருஷம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சாமிக்கு ஃபங்க்ஷன் நோம்பி சாட்டி ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு 51 பிளேட் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க கோவிலுக்காக. சில டைமில் இலை இல்லாதப்போ இந்த பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தாங்க. கோவிலுக்கு இன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா மார்னிங்கே நிறைய பேர் போனங்காட்டியும் இன்றைக்கி கொஞ்சம் அளவான கூட்டமாக தான் இருந்துச்சு. நாங்களும் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட மணி ஒரு 8 o'clock இருக்குங்க. ஒரு 8:15 பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோவில் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளை ஃபுல்லாகவே காரை போட்டிருக்குங்க. விநாயகர் கும்பிட்டு முடிச்சுட்டு முருகர் கும்பிட்டாச்சு. அப்படியே பக்கத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மரமெல்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே ஒரு வில்வ மரம் இருக்குங்க. அங்கே சிவனாக நினச்சி நாங்கள் வழிபட்டுட்ருக்கோம். எப்பயுமே சாமிக்கு பூஜை நடக்கும்போது வில்வ மரத்துக்கும் சேர்த்து பூஜை நடக்கும். அங்கே விளக்கெல்லாம் கூட வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறமா கொடிக்கம்பத்துக்கு பூஜை நடந்தாச்சு. கொடிக்கம்பத்துக்கு நடந்துட்டு உள்ளுக்குள்ளே சாமிக்கும் பூஜை நடந்ததுக்கப்புறமா சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் வாங்கிட்டுருக்கோம். அடுத்ததாக என்னங்க, நம்ம பிரசாதம் கொடுத்து சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக சரி புது பிளேட் அப்படிங்காட்டியும் கொஞ்சம் சும்மா வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு லைட்டாக வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். வாஷ் பண்ணவே அங்கே பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க. எங்களுக்கும் இங்கே போட்டு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி முதல் நாள் பூஜை ரொம்பவே சிறப்பாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. கண்டிப்பாக உங்கள் ஊர்லேயும் காமாட்சி அம்மன் கோவில் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.